நிறைய புதுசாக வாங்கின பேக். சோயா ட்ரான்ஸ். சைக்கிள் எல்லாம். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால், அதாவது மடகாஸ்காரில் தெனாவில் இருந்து இப்போ இங்கே அன்ஸ்ராபின்னு சொல்கிற இடத்தடிக்கு போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட கிடக்கிற நுவரெலியா மாதிரி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் ஒரு இடம் இருக்குது. போய் பார்ப்போம். பெரைக்கெல்லாம் பார்த்துறேன், வேறு இடம் போய்க்கிறேன் பார்த்தேன். அந்த இடத்த பார்த்துட்டு தான் இப்போ நான் போகிறேன். மடகாஸ்கார் காசுக்கு 20,000 மாதிரி யாராவது கொடுத்துறேன் ஒருக்கா போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 3.5 மணித்தியால பயணம். என்னென்னா 9 மணிக்கு இங்கே இருந்து பேருந்து வலிக்கிறோம். அங்கே போய் சேர்றது கிட்டத்தட்ட 3.5 மணித்தியால பயணம்டா. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணிக்கு போய் சேர்ந்துடும். இந்த பஸ்ஸில் நான் இப்போ போகிறேன். இந்த ரயில்வே சீட்டு பக்கத்தில் இந்த வாகனம் வந்து பாருங்க, Volkswagen. நிறைய வாகனம் நிற்கிது இதில். இப்போ பாருங்க, இந்த பஸ்ஸுக்குள்ளுக்கு இருந்துட்டேன். வாகனத்துக்குள்ளுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். 9 மணிக்கு இங்கே இந்த வலிக்கிற போது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வலிக்கிறோம். இப்போ வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். விடிய வரணும் 9 மணிக்கு பாருங்க. இந்த இடங்கள் அப்படி இருக்குது. அந்த கடையில் அந்த வந்து ஏற்கனவே அன்சுராபரி என்று சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அந்த வழியில் இருக்கிற சந்தை பாருங்க. மேலே பகுதியால் போகிறோம். மேலே பகுதியில் பாருங்க அப்படி இருக்கும். மேலே தொடர் அப்படி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குது. இந்த இடத்த தாண்டி போய்கொண்டிருக்க குளிர் தொடங்குது. அந்த காலநிலை மாற்றமும் மாறிக்கொண்டிருக்குது. இனி அங்கே மேற்பகுதி, அதாவது அந்த நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது தானே, அந்த இடத்துக்கு போய்க்க 180% கிட்டத்தட்ட குளிர்காலம் இல்லாமல் பெறும். யார் ஒன்றோடுது.
ஆக்சிடெண்ட் ஆகி போட்டு கடும் அடி தானே வாகனத்துக்கு. கொஞ்சம் அந்த போஸ்டோட போய் இடிச்சிருக்கும். Zato sofera zato mahay conduite fa raha ianao zao tokony somary ndalo am'pireky satria anao miala an'le lavaka izy dia aty amiko izy no வாகனம் கடும் விபத்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் கொஞ்சமாண்டா. vaky aon'ny tarify chauffeur என்ன நடந்ததுன்னு தெரியல. அங்கே பாருங்க கண்ணாடி துண்டெல்லாம் முடிஞ்சிடாக்கு. என்ன நடந்தாண்டா இவர் இந்த பக்கத்தால் வந்திருக்கிறார். அந்த வாகனம் அங்கால நிற்கிற வாகனம் அந்த பக்கத்தால் வந்திருக்குது. இவரில் புள்ளியோ அவரில் புள்ளியோன்னு எனக்கு தெரியல. என்னென்னா வந்த விரட்டுக்கு அவற்ற வாகனம் வந்து கண்ணாடி உடைச்சி போட்டுச்சு. சைட் கண்ணாடி இருக்குது தானே, பக்க கண்ணாடி, அதை உடைச்சி போட்டுது. இங்கே பாருங்க இதா எல்லாம் நொறுங்கி போடு. கொஞ்சம் மண்டா இந்த அப்படி இந்த இதுக்குள்ளோட போய் இப்படி சொருகி இருப்பார். இந்த போஸ்டோட போய் இடிச்சிருப்பார். கொஞ்சம் மண்டா தப்பிச்சாச்சு. இங்கே பாருங்க நான் நினைக்கிறேன் இவர் வந்த பாதை தான் பிள்ளை போல். ஏனண்டா அந்த வாகனம் போகிறதுக்குரிய பாதை இது. இந்த கண்ணாடி துண்டு இங்கே உடஞ்சி கிடக்க வேண்டா. அவர் வந்து சைட்டை நல்ல அங்காளையாக போயிருக்கிறார் அந்த கரையால். அப்போ இங்கே மட்டும் உடைஞ்சிடாக்கு பாருங்க. இந்த கரைக்குள்ளுக்கு தான் உடைஞ்சிடாக்கு கூட கண்ணாடி. பீஸ் நல்ல வேலை ஒரு பெரிய விபத்து வந்து தடுக்கப்பட்டது. டிரைவர் நல்ல ஓட்டக்காரர்ன்றதுல கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஓடி போட்டார். ஆனால் நம்ம போல தானே வரல. இட்டு பாருங்க நொறுங்கி போட்டுச்சு. இந்த பக்க கண்ணாடி சரி சுக்குநூறு தான். naninarle akirayteo aloha zany tsy nasinareo fa za tato arina nasinareo. நல்ல வடிவான இடம் பாருங்க. பச்சை பசு 2 வயல்வெளிகளோட இதில் நிற்கிற மாவத்து கரையில் பார்த்தீங்களா இப்படி தான் வந்துருக்கிறார். இப்போ திருப்பம் வந்து வலிக்கிட்டுனா ஹலோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னா இந்தியாவில் பாருங்க கடைகள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் கூடுதலாக கட்டிட வீடுகள்லாம். இது டவுன் சிட்டி. இந்த இடத்துக்கு பேர் அம்பலாத்தோலா அப்பியான்னு சொல்கிற இடம். இது சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. இந்த பனிஸ் பான் சும்மா போய் பார்ப்போம் அந்த பக்கம் என்ன மாதிரி. இங்கே பாருங்க பான் பனிஸ் இருக்கு. சலாமா என்ன சீஸில் செய்தது பானையில் செய்தது குக்கிங். இந்த இங்கே ஆட்டோக்கள் கூட ஓடி தெரியுது பாருங்க. உங்க வேண்ட பஸ் எல்லாம் கொடுத்துல அஞ்சால் வந்துருக்குது பாருங்க. பாத்திர கடை இந்த இடத்த பாருங்க நல்லா இருக்குது. நல்லா துப்பரவாக இருக்குது. நிறைய ஆட்டோ ஓடி தெரியுது. இங்கே இதோட மாட்டு வண்டி நிற்குது. இந்த கரையர் எல்லாம் பாருங்க வயல்வெளி. இங்கே பாருங்க
ஒரு மக்கள் எல்லாம் இந்தியாவில் அடுத்த நகரம் வந்துட்டுது. ஆட்டோ தான் கூட ஓடி திரியுது பாருங்க. அங்கே வயல்வெளி. இந்த இடம் நல்ல வடிவாக இருக்குது. அதுக்கிட்ட வீடுகளை பாருங்க. வீடுகளில் கூரை அமைப்புகள் அப்படி இருந்து இதில் வந்து பெட்ரோல் செட் இந்த பாருங்க. ஒவ்வொரு ஒழுங்கைக்குள்ளேயும் நிறைய கடைகள் இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க. நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது இங்கே. இங்கே பாருங்க. இதில் ஒரு மாட்டு வண்டியில் போகுது. எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மாட்டு வண்டியில் சில்லும் இருக்குது பாருங்க. இவர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. ஏனண்டா அப்படி தொடர் வந்திருக்குமான்னு தெரியல. மாட்டு வண்டியில் பாருங்க ஒன்றுக்கு போகுது. அப்படியே இந்தியாவில் ஒரு மாட்டு வண்டியில் ஓடுது பாருங்க. இங்கே கூடுதலாக மாட்டு வண்டிலாம் பயணம் செய்கிறவ, அதாவது தோட்டக்காரர் அப்படித்தான் பயணம் செய்கிறவ. ரோட்டு போடின பாருங்க. വാഹനങ്ങളെ മറിച്ച് മറിച്ചിട്ടാൻ പഠിക്കണം. ஜலகரையில் எல்லாம் சாப்பாடு கடைகள். இந்த வீடுகளை பாருங்க அப்படி இருக்குது. பாருங்க மாட்டு வண்டி. இது
சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி உள்ளுக்கு 4-5 குடியிருப்பு வீடுகள் இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக வீடுகள்லாம் பாருங்க. ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வீட்டுக்கு வச்சிருக்கணும். இந்த பக்கம் எல்லாம் சோளம் விதைச்சி வச்சுக்கோம். இங்கே அப்படியே வரிசையாக மாட்டு வண்டியில் போகுது. எல்லா மாட்டு வண்டியில் எனக்கு இருக்க பட்டிகை நெல் தான். ஒரு மாட்டு வண்டியில் இருக்குது வேறு. எங்கே பாருங்க முன்னு கொண்டு போகுது. இப்போ அடுத்த கிராமத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கு. இங்கே ஒரு சாப்பாடு கடையில் நிப்பாடி போட்டோம். சோளம் கொண்டு வந்து வைக்கணும். இங்கே தொடர்ந்து போவோம் பார்ப்போம் இங்கே போகுதுன்னு சொல்லி. பாடுற பாட்டை பாருங்க. இது வந்து மலகாசி பாட்டு. இது பாருங்க இந்த இடம் எவ்வளோ நல்ல வடிவாக இருக்குதுண்டு. மலத்தோட இருக்க இடையில வந்து பாருங்க நெல் விதைச்சி வச்சிருக்கணும். நெல்ல பச்சை பசைலன்னு இருக்குது. இந்த இடத்த பாருங்க என்ன வடிவா இருக்குது. அந்த ஆறு ஓடுற வடிவை
பாருங்க எவ்வளோ வேகமாக ஓடுது அந்த ஆறு. வந்து ரங்கியாச்சு. இந்த பேக் மேல மை பேக் Pananan. Only $5,000. Huh? Only 5,000. Where? How many kilometers? 200. 200 meters. 200 meters 5,000. No, no. You know, in everywhere 2,000 okay. Because I hire you after days. Yeah, because I want to see the agriculture, the farms. Let it free. No, because okay. Better go to Hood Hotel. இங்கேயும் புஸ் தானா மோடு தான். இங்கே ஆப்பிள்கள் கொண்டு வரீங்க பாருங்க. Do you know brother where's the apple farm?